குட் மார்னிங். குரலே கேட்க மாட்டேங்குது. அது சென்னையில் சொல்லுவாங்க, மதுரைக்கார பசங்க ரொம்ப பாசக்கார பசங்கன்னு. இங்கே வந்தால் தான் ரொம்ப குறும்புக்கார பசங்கன்னு தெரியுது. சார் பேசும்போது நல்லா கலாச்சிருந்தீங்க, கரெக்டா? நாங்கள்லாம் கவனிப்போம். என்னோடய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 50-60 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். சுமாராக உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி தெரியும். எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்றது எனக்கு தெரியுமோ இல்லையோ, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. போகும்போது அப்படியே கொத்தா பிடிச்சி வந்து உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. மைண்ட் வாய்ஸ் அதுதானே கேட்குது, கரெக்டா? இங்கே அடுத்த வாட் எவர் டைம் என்ன நடந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அது முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். ஏந்து விட்டுட்டீங்கன்னா நிம்மதியாக போயிடுவோம், கரெக்டா? இல்லைன்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கிடைக்காது, அதனால இங்கே உட்காந்தாகணும். நீங்கள் எல்லாருமே ஃபார்மா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? 3rd and 4th இயர். ஒரு சின்னதாக ஒரு ஃபார்மசி எக்ஸ்பெரிமெண்ட் பல வருடங்களுக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட். இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இதில் ஒரு 2-3 பகுதி இருக்கு. முதல் பகுதி திரைக்கதை, அந்த டைட்டில் வர மாதிரி பார்த்துங்க. முதல் பகுதியில் ஒரு உடல் நலம் இல்லாத ஒரு நபர் ஒரு டாக்டரை பார்க்க போகிறார். அவருக்கு ஒரு சிவியராக ஒரு ஹெட்டேக், அவருக்கு ஒரு வினோதமான ஹெட்டேக், ஒரு டிபிக்கல் மைக்ரேன்லாம் இல்லாமல் ஒரு சீரியஸான ஒரு ஹெட்டேக். அவர் அந்த டாக்டரை பார்க்க போகிறாரு. டாக்டர் வந்து அவருக்கு ஒரு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. வாசல்லையே ஃபார்மசி இருக்குப்பா, அங்கே வாங்கிட்டு போயிடுறாரு. ஒரு வாரம் கழித்து அந்த பேஷண்ட்டேருந்து திரும்பி டாக்டருக்கு ஃபோன் வருது. 2வது முறை வருகிறாரு. அப்போ வரத்துக்கு முன்னாடி இந்த டாக்டர் இந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறார். நார்மலாக உங்களது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபார்முலேஷன் ரெடி ஆகும்போது முதல்ல ரேட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ், ஹியூமன் ட்ரையல் ஃபைனலாக வருவீங்க இல்லையா? அதே மாதிரி வரும்போது அதுக்கு ஒரு பிளசிபோன்னு ஒரு பேர் உண்டு, தெரியும் இல்லையா? பிளசிபோன்றது ஒரு டம்மி மெடிசன் சொல்லுவாங்க. பேர் இருக்கும், அட்டையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கக்கூடியது வெறும் மாவு மாதிரி. ஆனால் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பேர் இருக்கும், அந்த காம்போசிஷன் பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த கம்பெனி பிளசிபோ, எந்த கம்பெனிக்காக அந்த பிளசிபோ சாம்பிளிங் பண்ணுறாரோ அந்த கம்பெனியை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பேஷண்ட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு தலைவலி போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் வந்து அந்த ஆக்சுவல் மெடிசனை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க, இந்த பேஷண்ட்டுக்கு இது சால்வ் ஆகலை. ஸோ அந்த லேபில் இருக்கக்கூடிய ஹெட்டு இவருக்கு சொல்கிறாரு, இன்னும் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்துடும். ஸோ இந்த டாக்டர் பேஷண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், நீங்கள் சாயங்காலமாக வாங்க, வேற ஒரு மருந்து கொடுக்குறேன். இது வந்து phase 2 ஆஃப் த ஸ்டோரி. சாயங்காலம் அந்த பேஷண்ட் வராரு, அந்த மருந்து அவர் கையில் கொடுக்குறாரு. இந்த மருந்தை எடுத்துகிட்டு அந்த பேஷண்ட் வீட்டுக்கு போய்டுறாரு. ஒரு வாரம் ஆச்சு, ஒன்றும் ஃபோன் வரல. ஸோ பிரச்சனை சால்வ்டு அப்படின்னு டாக்டர் விட்டுறாரு. அந்த 2வது சீன் முடிஞ்சோம். அந்த 3வது சீனு ஒரு ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு இந்த டாக்டர் அந்த அதே ஃபேக்ட்ரிக்கு போகிறார். அந்த ஃபேக்ட்ரியில் எல்லாம் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த சீஃப் கெமிஸ்ட் வெளியில் வர்றார். டாக்டர், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு, உங்களுக்கு 2வது முறை ஒரிஜினல் மருந்து நான் அனுப்பிச்சதும் ஆக்சுவலாக பிளசிபோ தான் சொல்லி சொல்கிறார். இது 2வது சீன். 3வது சீனில் நடக்குது இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. முதல் முறை பிளசிபோ வேலை செய்யல, 2வது முறை பிளசிபோ ஆக்சுவலாக வேலை செஞ்சுது அந்த பேஷண்ட்டுக்கு. எதனாலன்னு கொஞ்சம் யோசிச்சு யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும், இது ஃபார்மாவை தாண்டின ஒரு விஷயம், இதற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இது உங்களுக்கு புரியும் போது வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக ஏன் 2வது முறை கொடுத்த மருந்து வேலை செஞ்சது, ஏன் முதல் முறை கொடுத்த மருந்து வேலை செய்யலை? ஏதாவது பதில் தோணுதா உங்களுக்கு? தோணலையா? ஏன்னா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் அநேகமாக ஃபார்மகாலஜியில் படிச்சிருக்க மாட்டீங்க. இது வந்து பிஹேவியரல் சயின்ஸ் சார்ந்த விஷயம். முதல் முறை அந்த மருந்தை கொடுத்த போது அந்த டாக்டருக்கு தெரியும் இது ஒரிஜினல் காம்போசிஷன் இல்லை, இது ஒரு பிளசிபோன்றது அந்த டாக்டருக்கு தெரியும். இது ஆக்சுவலாக கூகுள் பண்ணினா இந்த ரியல் ட்ரையல் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நெட்டில் கண்டுபிடிக்கலாம் நீங்கள்.
இரண்டாவது முறை அதனால என்ன ஆச்சு, அந்த முதல் வாரம் அவர் கொடுக்கும்போது அவர் மைண்டில் டாக்டருக்கு அந்த பேஷண்ட் கவனத்தில் இருக்காரு. அந்த டாக்டருக்கு தெரியும் நான் கொடுத்தது பிளசிபோ, தெர் இஸ் அ குட் சான்ஸ், அநேகமா இந்த மருந்து வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது அவர் மனசுல அவருக்கு ஒரு எண்ணம். இரண்டாவது வாரம் அவர் கொடுத்தது பிளசிபோ, ஆனா அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு கொடுத்தாரு, கம்பெனியில ஒரிஜினல் மெடிசனை கையில கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மெடிசின் எனக்கு கொடுத்த மெடிசின் ஆனது வேலை செய்யும்னு அவரு பரிபூர்ணமாக நம்புகிறார். அந்த பேஷண்ட்டுக்கு தான் மெடிசன் போகுது, அது சால்வ் ஆயிடுது. மூணாவது சீன்ல தான் அவருக்கு தெரிய வருது, ரெண்டாவது முறை அவர் கொடுத்ததும் ஒரிஜினல் மெடிசன் இல்ல, பிளசிபோ அப்படின்னு சொல்லி. இது ஹியூமன் பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு புரிவதற்காக, நம்மளுடைய எண்ண அதிர்வலைகள், நாம் எதை நினைக்கிறோமோ அது அதிர்வலைகளாக மாறி நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம யாரோட கனெக்டடா இருக்கோமோ அவங்களுக்கு சில தாக்கங்களை ஏற்படுத்தும்ன்றத அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிக்கிறார். இந்த முதல் சீன்ல டாக்டர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் கொடுத்தது ஒரு பிளசிபோ, அநேகமாக வேலை செய்யாது. அந்த பேஷண்ட்டும் டாக்டரும் உங்களுக்கு ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா குவாண்டம் பிசிக்ஸ் போய் படிங்க. அதுல ஒரு புத்தகம் இருக்கு, த டான்சிங் வூலி மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. வூலி இங்க வந்து WULI. 1-2 பேர் மட்டும் பேனா எடுத்து எழுதுறீங்க, கொஞ்சம் பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. மற்றவங்களாம் சினிமா பார்க்குற மாதிரி உட்காந்துறீங்க, பரவாயில்ல, மைண்டில் ஞாபகம் இருந்தாலும் ஓகே. த டான்சிங் வூலி மாஸ்டர்ஸ் 1989 இல்லை 90ல இருந்து ஒரு புக், அருமையான புத்தகம். ஆத்தர் பேர் ஃப்ரிட்ஜாஃப் காப்ரான்னு நினைக்கிறேன். அதில் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நியூட்டோனியன் பிசிக்ஸையும் குவாண்டம் பிசிக்ஸையும் சுலபமாக ஒரு காமன் மனிதனுக்கு புரியுமாறு அவர் அதில் கதைகளுடன் சொல்லியிருப்பார். அதுலேயும் அவர் குவாண்டம் பிசிக்ஸை பற்றி சொல்லும் பொழுது, குவாண்டம்ன்றது பியூர்லி வைப்ரேட்டரி. என்னுடைய வைப்ரேஷன் என்னவோ அந்த வைப்ரேஷனில் யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அதன் மூலமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் சொல்றது they'll be impacted. அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒரு இம்பாக்ட் இருக்கும். இந்த முதல் சீன்ல நான் சொன்ன மாதிரி இது டாக்டருடைய மன எண்ணங்களில் இந்த மருந்து வேலை செய்யாது, ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்ற அந்த எண்ணம் அதிர்வலைகளாக போய் அவரும் அந்த பேஷண்ட்டும் மென்டல் லெவல்ல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கே தெரியாம அந்த அதிர்வலைகள் அவரை தாக்குது. அவர் திரும்பி வராரு. இரண்டாவது முறை கொடுத்தது பிளசிபோ, ஆனா டாக்டர் என்ன நினைச்சு கொடுத்தாரு, இதுதான் ஒரிஜினல் காம்போசிஷன், இந்த தடவை சரியாயிடும். ஸோ அந்த அதிர்வலைகள் அந்த பேஷண்ட்டை போய் சரி பண்ணுது. இந்த பிளசிபோவுக்கு இன்னொன்று விஷயம் நீங்கள் ஃபார்மாவில் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, 80 to 85% ஆஃப் த டிசீசஸ் ஆர் சைக்கோசோமேட்டிக்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணங்களால் உருவாகக்கூடிய உடல் பிரச்சனைகளும் மனப்பிரச்சனைகளும் தான் ஆக்சுவலாக உலகத்தில் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு எனக்கு கேன்சர் இருக்கு, எனக்கு லங்கில் இஷ்யூ, எனக்கு பிரீத்திங் இஷ்யூ, என்னுடைய காலில் இந்த பிரச்சனை, எனக்கு இந்த கையில் இந்த பிரச்சனைன்றத தொடர்ச்சியாக நீங்கள் சிந்தித்து கொண்டே இருந்தால் அது உங்களுடைய எண்ணத்திலிருந்து உடலில் மாறி உடல் அதை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அது உங்களுடைய சிலபஸ்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. இது நான் பல இடங்களில் படித்தேன். நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்கும், அதுதான் முக்கியமான கேள்வி. 1930s ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அதற்காக ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்குறாரு. இது புத்தகமாக கூட வந்துருக்கு. 1930s, நான் இப்ப சொல்ல இப்ப இல்லை, கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி. அவரு சில பிளான்ட்ஸ், செடி கொடிகளையும் சில பெட்ஸ், பூனை நாய்களையும் வைத்து 2-3 கான்டினென்ட், டிஃப்ரெண்ட் கான்டினென்ட், ஒரே கான்டினென்ட்ல யூரோப்னா அமெரிக்கா, இந்தியா, ஏஷியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ்ல சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் பண்றார். அவர் சில அதிர்வலைகளை எண்ணங்கள் மூலமாக உருவாக்குறாரு. இதை தான் ரஷ்யன்ஸ் அதுக்கப்புறம் டெலிபதின்னு உருவாக்கினாங்க. டெலிபதி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு அது தெரிய வரும். டெலிபதியில் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய எண்ண அலைகள் மூலமாக பல விஷயங்களை உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்னைக்கும் இது கேஜிபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஜிபின்றது இந்தியாவில் இருக்கிற ரா மாதிரியும் யூஎஸ்ல இருக்கிற சிஏஎம்ஆரும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி.
அவர்கள் இன்னைக்கு அதை யூஸ் பண்றதா சொல்லுவாங்க. அந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல 1930s என்ன பண்றாங்கன்னா, அந்த பெட்ஸுக்கும் அந்த அனிமல்ஸ் அந்த பிளான்ட்ஸுக்கும் சில ஃப்ரீக்குவன்சியில் அவங்க சில தாட்ஸ் அனுப்புகிறாங்க. அந்த ட்ரீஸும் அந்த அனிமல்ஸும் அவங்க பர்சனலாக அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க, கனெக்ட் ஆனவங்க. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாயை நான் வீட்டில் கட்டி போட்டுட்டு நான் வேற ஒரு கண்டத்துக்கு போகிறேன், காண்டினென்ட். அங்கேருந்து சில அதிர்வலைகள் மூலமாக நான் வீட்டுக்கு வாசலில் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அவர் அனுப்புகிறார். சர்ப்ரைசிங்லி அந்த நாய் வாசல் வந்து வாலாட்டிட்டு நிற்குது. இதெல்லாம் புக்கில் ஏற்கனவே வந்திருக்கு. இது ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. போய் தேடி பாருங்க நெட்டில் வேணா. இதன் மூலமாக நமக்கு புரிய வேண்டியது என்ன? உங்களுக்குள் உங்களுக்கு தெரியாமல் இல்ல தெரிந்து இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டு இருக்கோம். அதுக்கு பேர் ஆழ்நிலை மனதுன்னு சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுல ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால ரொம்ப ஒரு சிம்பிளான புக், இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற புக் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜோசப் மர்ஃபின்னு ஒருத்தர் எழுதினார், த சப்கான்ஷியஸ் மைண்ட். முடிஞ்சனா வாங்கி படிங்க. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நெட்ல ஃப்ரீயா பிடிஎஃப் ஃபைலா கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னா இன்னைக்கு பிடிஎஃப் ரீடர்ஸ் வந்துச்சு, போட்டுட்டீங்கன்னா நீங்க கேட்டுட்டு போகலாம். இல்ல ஆடிபிள்ல போயிட்டு ஃப்ரீயா சைன் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டும் நீங்க விற்க வரல. ஆடிபிள் போய் சைன் பண்ணி மாசத்துக்கு 2 புக்கு ஃப்ரீ. அதில் ஒரு புக்கை கேட்கலாம் நீங்க. சில பேருக்கு ஆடிட்டரி ஸ்கில்ஸ் இருக்கும், படிக்கிறதுக்கு பிடிக்காது. அப்படி இல்லைன்னா நோட் புக் என்னெல்லாம் அந்த கூகுளோடது ஒன்று இருக்கு, அதில் போய் இதை போட்டிங்கன்னா அது அப்படியே ஆடியோ டெக்ஸ்டாக உங்களுக்கு கொடுக்கும். எதற்காக? இந்த மாதிரி விஷயங்கள் புரியும் போது படிப்பை தாண்டிய சில வெற்றி ரகசியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சயின்டிபிக் டேட்டா சொல்லுது, கிட்டத்தட்ட 99% மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி படியில் இன்னும் முதல் படியிலே கால இல்லை. எவ்வளவு வயசுன்றது முக்கியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையால் கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த முக்கியமான ஒரு அஸ்திரத்தை அவங்க யூஸே பண்ணல. அவங்களுடைய ஆழ்நிலை மனதின் சக்தி. இந்த ஆழ்நிலை மனதின் சக்தி ஒன்று இருக்குன்றது உங்களுக்கு முதல்ல புரியும் பொழுது முதலாக நீங்க போனீங்கன்னா வீட்டில் போய் இல்லை ஹாஸ்டல்ல போய் நெட்ல சாட் ஜிபிடில யூடியூப்ல தேடி பாருங்க, ஹவு டு டேப் இன்டு மை சப்கான்ஷியஸ் தேடி பாருங்க. ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பெரிய ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இது நான் ஆங்கிலத்தில் சொல்றேன், அதுலேருந்து அப்புறம் தமிழாக்கத்துக்கு வருவோம். வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி பிலீவ் இட் கேன் அச்சீவ். இது நெப்போலியன் ஹில்லுன்னு ஒருத்தர், ஒரு பெரிய ஆத்தர், பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதின கொட்டேஷன். வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி பிலீவ் இட் கேன் அச்சீவ். யாராவது ஒருத்தர் நான் சொன்னது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். நொற்றடியில் நீங்களாம் பிஸ்தா தானே படிச்சு தானே 3வது வருஷம் 4வது வருஷம் வந்துருக்கீங்க. அநேகமாக இந்த பக்கத்துலையும் யாராவது சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது யாராவது திரும்பி சொல்லுங்க. திரும்பினா ரிவர்ஸ் வார்த்தையில் இல்லை, வாட் எவர் சொல்லுங்க, அட்லீஸ்ட் புரியறதுக்காக சொல்லுங்க. வாட் எவர் த மைண்ட் கேன், அடுத்து என்ன சொன்ன, கன்சீவ், அப்புறம் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி பிலீவ் இட் கேன் அச்சீவ். ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து நீங்க புரிய ஆரம்பிங்க. உங்களுடைய ஆழ்நிலை மனோடைய உண்மையான சக்தி உங்களுக்கு புரியும். முதல் வார்த்தை என்ன? வாட் எவர். வாட் எவர்னா என்ன? வாட் எவர்ன்றது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லை இல்லா தன்மையை குறிக்கும். உங்களுடைய ஆழ்நிலை மனதிற்கு எல்லை என்பது கிடையாது, நீங்க போடுறது தான் எல்லை. என்னால் இதை சாதிக்க முடியும்னா உங்களோட ஆழ்நிலை மனதை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய எல்லை கோடுன்னு, இதுக்கு மேல வானா ஐயா சொல்லிட்டார். ஆழ்நிலை மனதுக்கு உரிமையாளர் யாரு? நீங்க தான். உங்களுடைய ஆழ்நிலை மனதினுடைய உரிமையாளர் நீங்க. நீங்க இவ்வளவுதான் என்னால வாழ்க்கையில சாதிக்க முடியும், இதுதான் என்னுடைய வட்டம் போட்டீங்கன்னா அதை தாண்டி போகாது. நீங்க சொல்றது அப்படியே கேட்கும். வாட் எவர்ன்றது இன்ஃபைனட் பாசிபிலிட்டிஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எல்லை இல்லாத வாய்ப்புகள். இது உங்கள் ஆழ்மனதினுடைய திறமை. ஆனா அதனால சொந்தமாக அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆழ்நிலை மனதுன்றது ஒரு ஜீபூமாவில் வர அந்த இது மாதிரி, அலிபாபாவும் 40 திருடர்களும் அதை தடையணும்னு அந்த பூதம் வர மாதிரி, அந்த பூதம் நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யும்.
அதற்கு சொந்தமாக சிந்திக்க தெரியாது. அந்த சிந்தனையை கொடுக்க வேண்டிய தகுதியும் பொறுப்பும் உங்க கையில் இருக்கு. வாட் எவர் ஒரு மாதிரி புரியுதா? இது நிஜ வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அதை பத்தி அப்புறம் பேசுவோம். இரண்டாவது வார்த்தை என்ன? த மைண்ட். இந்த மைண்டுன்றதுல இங்க இரண்டு வகை இருக்கு. கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று, சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று. இந்த கான்சியஸ் மைண்டுன்றது என்னுடைய அவேக்கனிங் ஸ்டேட். நான் கண்ணை திறந்து இருக்கும்போது இது என்னுடைய ஐம்புலன்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. நான் எதை பார்க்குறேன், எதை கேட்குறேன், எதை சுவாசிக்கிறேன், எதை சாப்பிட்றேன், எதை என்னால் தொட்டு ஸ்பரிசிக்க முடியுது, இதெல்லாம் சேர்ந்து என்னுடைய கான்சியஸ் மைண்ட். அது உங்களுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தில் 1% கம்மி. ஆனால் நம்ம எல்லாருமே கான்சியஸ் மைண்டில் உலகத்தை பார்க்கும்பொழுது உலகத்தில் நார்மலாக நடக்கக்கூடிய தோல்விகளை பார்க்கக்கூடிய மனோபாவம் தான் நம்ம நிறைய பேருக்கு இருக்கு. ஓ, இப்படி போனால் இங்கே அடி வாங்குவோம், அப்படி போனால் இப்படி தோத்துருவோம். அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமாக நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே திறந்தீங்கன்னா என்ன வருது? எந்த ஊர்லையாவது ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த மாணவன் சாதித்தான், இவர் இவ்வளோ பெரிய விஷயங்களை வருமா? வராது. இந்த ஆள் செத்து போனார், இவரை கொலை பண்ணார், இங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த ஃப்ளைட்டில் 1000 பேர் செத்து போனான், 500, இதுதான் வரும். ஒரு முறை அப்துல் கலாம் ஐயா இஸ்ரேல் போயிட்டு ஒரு பாம்பே ஏர்போர்ட்டில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இஸ்ரேல் நியூஸ் பேப்பரை கையில் கொண்டு வந்து அவர் ஏர்போர்ட்டில் பார்க்கறது நிறைய பேர் வராங்க. அவர் எங்கே போனாலும் கிளாஸ் எடுப்பார், உங்களுக்குலாம் தெரியும். கிட்டத்தட்ட நானும் அது மாதிரி சாயல் தான் வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு, இங்கே வாங்க எல்லாம் உட்காருங்க, என்னங்க இஸ்ரேல் நியூஸ் பேப்பர் இந்தியன் நியூஸ் பேப்பர் பக்கத்தில் வச்சு காட்டுறாரு. இஸ்ரேல் நியூஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன போட்டிருக்கான்னு பாரு. ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ஊரில் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தன் சின்ன நல்ல விஷயத்தை செஞ்சிருந்தாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் பேஜில் ஹெட்லைனாக போடுவாங்க. இன்னாரு இவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்டில் செத்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4வது பேஜ் 5வது பேஜில் இத்தனோண்டு டப்பா செய்தியும் போடுவாங்க, பாக்ஸ் நியூஸ். இந்தியாவில் உல்டா, இன்னாரு பேர்பட்டவர் சாதிச்சு இந்த ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. 8வது பேஜில் சின்னதாக கீழே 2 லைனில் இருக்கும், யாருக்குமே உலகத்துக்கு தெரியாது. ஆனால் அது உலகத்தையே மாற்றி அமையக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் பேஜில் இன்னாரு இவ்வளோ லஞ்சம் வாங்கினாரு, இங்கே அரெஸ்ட் ஆனாரு, இவரை போட்டு தள்ளினாரு. ஸோ இதை படிக்க உங்கள் மனசில் என்ன வரும்? ஓ, உலகம் ரொம்ப மோசமான இடம் போல இருக்கு, இங்கே போனால் நமக்கு தோல்வி தான் கிடைக்கும், நம்மளுக்கு அவமானமும் அவமதிப்பும் கிடைக்கும்ன்றது தொடர்ச்சியாக கான்சியஸ் மைண்டில் பார்க்குறீங்க. இந்த கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுது? உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்டுக்கு கீழே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சப்கான்சியஸ் மைண்டில் உங்கள் கான்சியஸ் மைண்டு பார்க்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கான்சியஸ் மைண்டுன்றது 5 புலன்கள் சார்ந்தது சொன்னேன் இல்லையா? பார்க்கறது, கேட்கறது, இதனால் ஸ்மெல்லிங், பிரீத்திங், இதன் மூலமாக டேஸ்ட்டு, இதன் மூலமாக ஸ்பரிசம். இந்த 5ம் சேர்ந்து ஆழ்நிலை மனதனுடைய இன்புட் எது யாருக்கா தெரியுமா? ஆழ்நிலை மனது எது இன்புட்? எது இன்புட் தெரியலன்னா பரவாயில்ல. ஆழ்நிலை மனதுக்கு 5 புலன்கள்ன்றது இன்புட் இல்லை. ஆழ்நிலை மனதுடைய இன்புட் எண்ணங்கள். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். வாட் எவர் த மைண்ட், 2வது வார்த்தை முடிஞ்சதா? மைண்டில் என்ன இருக்கு? கான்சியஸ் மைண்ட் இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு. கான்சியஸ் மைண்ட் 1% தான் ஃபீல்டு, 99% சப்கான்சியஸ். ஆனால் நம்ம அன்பார்ச்சுனேட்லி 100% கான்சியஸ் மைண்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால உலகத்தை மற்றவர்கள் எதை கொண்டு ஆட்டி படைக்கிறார்களோ அது எனக்கு இன்புட்டாக வந்துட்டே இருக்கு. நான் தோத்துருவேன், என்னால் வாழ்க்கையில் செய்ய முடியாது, நான் தோற்பதற்காக பிறந்தவன், இந்த நாடு சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிற கட்சி சரியில்லை, என்னை ஆள்பவர்கள் சரியில்லை, என் டீச்சர் சரியில்லை. ஏன்னா உலகம் அதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு. 3வது வார்த்தைன்னா வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ். கன்சீவ்ன்றது என்ன? உருவாக்குதல். உங்களுடைய ஆழ்மனதில் உங்களால் எந்த எண்ணங்களை புதுசாக உருவாக்க முடியுமோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி வாட் எவர், எல்லையில்லா தன்மை கொண்டது உங்களுடைய ஆழ்நிலை மனதின் தன்மை. 2வது வார்த்தை மைண்ட், அதை பார்த்துட்டோம். 3வது கேன் கன்சீவ், உங்களால் அதை உருவாக்க முடியும். பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் புது புது மருத்துவ ஃபார்முலேஷன்ஸும் நீங்கள் பார்க்கக்கூடிய பல பொருட்களும் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பொருட்கள் கிடையாது. இப்போ என்னோட பேக்கெட்டில் இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் 1980s சூப்பர் கம்ப்யூட்டர்னு அந்த காலத்தை சொல்ல மெயின் ஃப்ரேமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனுடைய மெயின் மெமரி எவ்வளோன்னு யாராவது ஒரு கெஸ் ஒர்க் பண்ணுங்க பார்க்கலாம்.
சும்மா ஒரு கெஸ் ஒர்க். மெயின் மெமரி, உங்கள் ஃபோனோட மெயின் மெமரி எவ்வளோ தெரியுமா? மினிமம் 8 GB, 16 GB வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆக்சிலரி மெமரின்னு சொல்லுவாங்க, அதில் போடுற SD கார்டோ இல்லை உள்ளே இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 256 GB சர்வ சாதாரணமாக. இப்போ 1 TB இத்தினோண்டு சிப்பில் வந்துடுச்சு. 1980s மெயின் ஃப்ரேம் மினி கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி எவ்வளோ தெரியுமா? 5 MB. அப்படியா? போய் கூகுள் பண்ணி பாருங்க, அந்த மிஷினில் ஒர்க் பண்ணியிருக்கு, தெரியும். அது அத்தனையும் சேர்ந்து உலகத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், ஃபோனு, கேமரா, MP4 பிளேயரு, என்னென்னலாம் நீங்கள் இமேஜின் பண்ண முடியும் அத்தனையும் சேர்ந்து இத்தினோண்டு ஃபோனில் வந்தாச்சு. இவ்வளவு வந்ததுக்கு என்ன காரணம்? யாரோ ஒரு மனிதருடைய மனதில் இதை மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்து அதை கண்டுபிடிக்கிறாரு, நம்ம அந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுறோம். அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இவ்வளோ சாதிக்கிறாங்க, அட்லீஸ்ட் 1% உலகத்தில் இருக்கிறவங்க சாதிக்கிறாங்க, 99% மக்கள் அதை வச்சு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. நான் அந்த 1% போகணுமா வேணாமா, அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் உங்களுக்கும் இந்த 99% வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கும் அந்த 1% வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கும் ரா மெட்டீரியல் அதே தான். அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. கடவுள் எல்லாரையும் ஒரே அச்சில் தான் கொடுக்குறாரு. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாருக்கும் இருக்குது. அந்த 3வது வார்த்தையை முடிச்சிட்டோம். வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ். 4வது என்ன? அண்ட் கன்சிஸ்டன்ட்லி பிலீவ். அந்த வார்த்தை மெயினாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. பிலீவ் என்ன? நம்பிக்கை. ஒரே ஒரு முறை என்னால் முடியும் யோசிங்கன்னா பிரயோஜனம் இல்லை, தொடர்ச்சியாக யோசிக்கணும். வெற்றியாளர்களுக்கும் வெற்றியை அடைய நினைத்து அடைய முடியாமல் போவர்களும், தோல்வியாளர்கள் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். முக்கியமான வித்தியாசம், அவர்கள் அதை பிடிச்சாங்கன்னா குரங்கு பிடினுவாங்க, கையில் கிடைக்கிற வரைக்கும் குரங்கு விடாது. குரங்கு நீங்கள் ரோட்டில் ஏதோ கையில் பிடிச்சதுன்னா நீங்கள் அதை விட அது விடாது, பிடிச்சினே இருக்கும். எது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்று நினைக்கிறீர்களோ அதை ஆழ்மனதிற்கு உள்ளே கொடுத்து அதை தொடர்ச்சியாக பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், என்னைக்கோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் அந்த காலத்தில் டார்லிங் ஒரு படம் 5 வருஷம் முன்னாடி வந்து ஒரு பாட்டு இருக்குது, வந்தா மலை போனா முடி. ஆனால் இழுக்க வேண்டியது மலை. வரலன்னா என்ன ஆயிடுச்சு, போய் இல்லைன்னா விக்கி வச்சுன்னு போகலாம், பெரிய கஷ்டம் இல்லை. வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி பிலீவ் இட் கேன் அச்சீவ். அது உங்களால் சாதிக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், வாட் எவர். தோனி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போது கில்லு பிறக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் விளையாடி இன்னைக்கு பிராட்மனோட ரெக்கார்டை நேற்றுக்கு பிரேக் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் போய் படிச்சு பாரு. அவர் அந்த சின்ன வயசுல பற்றி யோசிச்சிருப்பாரா? ஒருவேளை பண்ணணுன்ற ஆசை இருந்திருக்கும், அவருக்கே தெரியாமல் அது ஆழ்நிலை மனதில் இறங்கி இருக்கும். அதை அவரது மனதானது தேட 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 மெதுவாக அது செயலாக மாறுகிறது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, நான் முதல்ல சொன்ன அந்த மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இந்த 2வது விஷயத்துக்கு ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு புரிய வரும். என்னுடைய வெற்றியும் என்னுடைய எதிர்காலமும் இன்னி வரைக்கும் என்ன நடந்ததுன்ற விட்டுருங்க. பல பேர் நினைப்பாங்க, எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு சார், இனிமேல் பெருசாக என்ன, ஏற்கனவே என் வாழ்க்கையில் இப்படி என்னை உருவாக்கிட்டாங்க. ஒரு சிம்பிளான உதாரணம், இப்போ மெயின் ரோடு போகிறீங்க, லெஃப்டில் நீங்கள் போனோம், தவறாக ரைட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் போய்ட்றீங்க. ஒரு 10 கிலோமீட்டர் போனோன்னு தான் தவறான ரோட்டில் போகிறோன்றது தெரியுது. என்ன பண்ணுவீங்க? நிறுத்திட்டு முதல்ல யூட்டர்ன் அடிப்பீங்க, கரெக்டாக? அந்த யூட்டர்ன் உங்கள் லைஃப்பில் எப்போனா அடிக்கலாம். இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் உங்களால் அதை செய்ய முடியும். ஆனால் செய்ய முடியுன்ற முதல்ல எண்ணம் உங்களுக்கு வரணும். அதை செய்ய ஆரம்பிக்கும் போது தொடர்ச்சியான நம்பிக்கை, இது நடக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். முடியும்னு நினைச்சாலும் முடியாதுன்னு நினைச்சாலும் உங்க மனசுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ஆழ்நிலை மனதை முதல்ல என்னுடைய சேவகனாக நான் பார்க்க ஆரம்பிக்கணும். ரிசல்ட்ஸ் வருதா வரலையான்றதை பற்றி இன்னைக்கு கவலைப்படாதீங்க. சில நேரங்களில் சில கனவுகள் உண்மையாவதற்கு 20-30 வருஷம் ஆகும். அப்துல் கலாமையோட டெஃபினேஷன் கனவுக்கு என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, கனவு என்பது உங்களுக்கு தூக்கம் வராமல் செய்வது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது என்ன ஆகும்னா, விவேகானந்தர் இதை பற்றி சொல்லியிருக்காரு, எந்த ஒரு எண்ணம் உனக்கு வெற்றி தரும் என்று நினைக்கிறாயோ அந்த எண்ணத்தை வாங்கி கொண்டு அதுவே உனது சுவாசமாக, மூச்சாக, ரத்தமாக, ரத்த நாளங்களில் ஓடக்கூடிய விஷயமாக மாற்று. வெற்றி என்பது கண்டிப்பாக வரும். இன்றைக்கே போயிட்டு நாளைக்கே அண்ணாமலை படம் மாதிரி ஃப்ளைட் அது இந்த எஸ்கலேட்டரில் ஏறிட்டு இறங்கும்போது பணக்காரலாம் ரியல் லைஃப்பில் ஆக முடியாது.
அதுக்கு யாராவது பக்கத்து விட்டு யாராவது சுற்றி இது இஷ்டம் நடக்கும். ரியல் லைஃப்பில் நடக்கணும்னா அதற்கு உங்களுக்கு தேவை ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்குன்றது உங்களுடைய ஆழ்நிலை மனதை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. ஹார்ட் ஒர்க்குன்றது அந்த ஆழ்நிலை மனதில் நீங்கள் எடுத்து அந்த விஷயத்தை குறிக்கோளாக மாற்றி அதற்கான செயல்களை தொடர்ச்சியாக செய்வது. எங்களுடைய குருநாதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஒரு இயேசுநாதரோ, ஒரு புத்த பிரானோ, ஒரு சுவாமி விவேகானந்தரோ, ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோ செய்ய முடிந்ததை எல்லா மனிதர்களாலும் செய்ய முடியும். அவங்க அந்த பாதையை கண்டுபிடிச்சாங்க, மற்றவங்க அந்த பாதையை கண்டுபிடிக்கல, இல்லை கண்டுபிடிச்சாலும் எதுக்குங்க கஷ்டப்பட்டு போய் எதுக்கு இதெல்லாம் வரும், ஆனால் வராது. அது மாதிரி நம்ம விட்டுருவோம். அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்ற உங்களுடைய முக்கியமான கேள்வி. அதற்கான ஒரு டூலை கொடுக்கறது தான் இன்றைக்கி எங்களுடைய முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்னா வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையான சக்தி என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய இது ஒரு ஆன்மீக பாதை இல்லை, உங்களை புரிய வைக்கக்கூடிய பாதை. நான் பல இடங்களில் சொல்றது, ஆன்மீகம்ன்றத பல பேர் வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுருக்காங்க. என்னுடைய ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரிய வைத்து உங்களிடம் மீண்டும் கொடுப்பது ஆன்மீகம். இவ்வளோ நாளாக நீங்கள் யாருன்றது உங்களுக்கு புரியல. இந்த பிரச்சனை அனுமாருக்கு இருந்தது, அதை புரியறதுக்கு ஒரு ஜாம்பவான் வந்தார். ராமாயணம் படிச்சீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய மனிதரும், ஒரு அலெக்சாண்டருக்கு ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குப்த சாம்ராஜ்யத்தை பார்த்தா சாணக்கியர் இருந்தார். யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து, அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க, அகல் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. உங்களுடைய சக்தி உங்களுக்கு இருக்குன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். வெறும் ப்ரூவ் பண்ணால் போகாது, தேரியாக சொல்லிட்டு நான் போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னோட ஆழ்நிலை மனதை நான் சொன்னபடி கேட்கணும். சுவாமி விவேகானந்தர் இதை பற்றி சொல்லியிருக்கார். ஆழ்நிலை மனதுக்கும் என்னுடைய கான்ஷியஸ், அதாவது நான் விழிப்பு நிலையில் இருக்கும் மனநிலைக்கும் ஒரு சின்ன திரை தான் இருக்குது. அந்த சின்ன திரையை எடுத்துட்டா ரெண்டு ஒன்றா சேர்ந்துடும். அந்த திரையை எடுக்கக்கூடிய டூலு தான் தியானம் சொல்லி சொல்கிறார். என்னுடைய ஆழ்நிலை மனதும் என்னுடைய விழித்திருக்கும் மனதும் ஒன்றாயிடுத்துன்னா இது அதை கண்ட்ரோல் பண்ணும், இதை கண்ட்ரோல் பண்ணும். என் வாழ்க்கையில் நான் எடுத்தது எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெற்றியாக மாறும். அப்படின்னா இந்த ஆழ்நிலை மனதினுடைய ஃபுட்டு நான் என்ன உங்களுக்கு சொன்னேன்? எண்ணங்கள், தாட்ஸுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. பிஹேவியரல் சயின்ஸில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 50,000 60,000 எண்ணங்கள் வருவதாக பிஹேவியரல் சயின்ஸ் சொல்லுது. இந்த 50,000 60,000 எண்ணங்கள் உங்களுக்கு டெய்லி ஒவ்வொன்றும் ஒரு விதை மாதிரி. வெற்றிக்கோ இல்லை தோல்விக்கோ, தோல்வின்ற வார்த்தை சரியான வார்த்தை அல்ல, வெற்றியை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கோ உங்களுக்கு இயற்கையால் கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ சீடு. அந்த சீடை நீங்கள் தவறாக யூஸ் பண்ணீங்கன்னா உலகத்தை தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய சோகால்டு தோல்விகளோ வெற்றி இல்லாத நிலையோ நீங்களாக உருவாக்கக்கூடியதுன்னு உங்களுக்கு முதல்ல புரியணும். என் வாழ்க்கை என் கையில் அப்படின்றது உங்களுக்கு புரியறது எப்போ புரியுதோ. எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் காலேஜில் கிடையாது. இரண்டாவது, சுயமாக படிப்பதுக்கு இந்தியாவில் இன்றைக்கி இந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லுவாங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்னுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு புரியறதுக்குள்ளே எனக்கு ஒரு 27-28 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மெதுவாக இவ்வளோ விட்டுட்டோமா வாழ்க்கையில், அது புரிய ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை மாறி அமையிறதுன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கி உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. தியரிட்டிக்கலி உங்கள் வாழ்க்கையில் என்ன வெற்றிக்கு வேணுமோ அதை இன்றைக்கி உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு டூல் கொடுக்கணும். என்னுடைய 60,000 எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களாக மாறி என்னுடைய வெற்றியை நோக்கி அது ஃபோக்கஸ்டாக இருந்ததுன்னா தோல்வின்ற வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே கிடையாது. அடிக்கடி பல இடங்களில் நான் சொல்கிறது உண்டு. தீய சக்திகளுக்கு அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய எண்ணங்களின் மேல் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட நல்லவர்களுக்கு அவங்க எண்ணம் மேல் நம்பிக்கை இல்லை. தப்பு செய்கிறவன் கரெக்டாக வச்சு பாம்பு வச்சு தூக்குறேன், அதை பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன், திருடுறேன், கொலை பண்ண கரெக்டாக செய்கிறேன். ஏன்னா அவனுக்கு தம்மேல் நம்பிக்கை இருக்குது. நல்லவங்களுக்கு அவன் மேல் நம்பிக்கை இல்லை. எனக்கு ஏன் சார் இதெல்லாம்? இன்னிலேருந்து நீங்கள் மாற்றி யோசிங்க. வாலி அடிக்கடி சொல்கிற மாதிரி மாற்றி யோசின்னு ஒரு பாட்டெல்லாம் சொல்லுவார். பாய்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வரும் மாற்றி யோசின்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி இன்னையிலிருந்து இந்த 60,000 எண்ணங்களுக்கு நான் முதலாளின்ற முதல் எண்ணத்தை மனசில் விதைங்க. என்னுடைய எண்ணங்களை நான் எப்படி அவனா கண்ட்ரோல் எடுக்கணும்? இந்த எண்ணங்களுக்கு நான் முதல்ல பயிற்சி கொடுக்கணும். என்ன பயிற்சி? நான் சொல்கிறத கேளு, உன் இஷ்டத்துக்கு ஊரை சுத்தாத. நான் சொல்கிறத எப்படி கேட்பேன் நீ? உனக்கு நான் பழக்கணும். குரங்கு எப்படி பழக்குவீங்க? முதல்ல கையில் கம்பு எடுக்கணும். கம்பு எடுத்து ஏறு உக்காருன்னா அது கரெக்டாக செய்யும்.
நீங்கள் கையில் எடுக்கிற கம்பு தான் தியானம். தியானத்தில் என்ன பண்ணுறோம்? என்னுடைய எண்ணமானது ஒரே இடத்தில் இருக்குன்ற பழக்கத்தை உங்கள் எண்ணத்துக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் உட்காரு, இதை பற்றி யோசி, இதை பற்றி செய், ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸில் கண்டுபிடிச்ச பல டிஸ்கவரி தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க ஒரே ஒரு பிரச்சனையை தியானம் செய்ததால்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? உங்களுடைய எண்ணங்களை, அதனுடைய சக்திகளை உங்களுக்கு புரிய வச்சாச்சு. உங்களை கண்டுபிடித்து உங்களுக்கு கொடுக்க போகிற விஷயம் இன்னும் 2-3 நிமிஷத்தில் ஆரம்பிக்க போகுது. என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் கண்ணை மூடிட்டு வாயை மூடிட்டு உட்கார போகிறீங்க. என்ன கண்ணை மூடிட்டு வாயால் பேசுனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. உட்காந்துட்டு என்னுடைய எண்ணமானது என் இதயத்தில் ஓரிடத்தில் அமைதியாக உட்கார போகுதுன்ற எண்ணத்துடன் ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் தெரியும். உலகத்தில் வியாபித்து இருக்கக்கூடிய இயற்கை சக்தி எனது இதயத்தில் ஒளிரூபமாக இருக்கின்ற ஒரு எண்ணம், சப்போசிஷன் சொல்லுவாங்க. தாட்டுக்கு ஒரே வழி ட்ரைனிங், எண்ணத்திற்கு ஒரே வழி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா சப்போசிஷன். இங்கே பாரு, அங்கேயே பார்த்துட்டு இது எண்ணத்துக்கு சொல்லும்போது அதை பார்த்துட்டே இருக்கும். அங்கே திரும்ப, இங்கே திரும்ப. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? எண்ணத்துக்கு புரிய ஆரம்பிக்கும். ஐயா முதலாளி கோச்சு பாரு, அவர் சொல்கிறதே செய்யணும். இவ்வளோ நாளாக நான் ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டேன். இன்றைக்கு இதை இப்போ செய்ய போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுடைய மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகி பாடி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் ஒரு கமாண்ட்ஸ் கொடுப்பாங்க எங்கள் வாலண்டியர்ஸ். அது பண்ண ஆரம்பிக்கும்போது கண்ணை மூடிட்டு உட்காருங்க. அது முடியும் பொழுது கண்களை திறங்கள் சொல்லும்போது வரைக்கும் கண்ணை மூடிட்டு உட்காருங்க. ஃபோன் தயவு செஞ்சு கையிலேருந்து ஆஃப் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் இன்னி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. என்ன? உங்கள் எண்ணங்களை முதல் முறையாக கான்ஷியஸாக அப்சர்வ் பண்ண போகிறீங்க. சொன்ன இடத்துல உட்காருதா, வேற எங்கேயாவது சுற்றுதா, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. ஒரே நாளில் எண்ணம் சொன்னது கேட்டுருமா? கேட்கலாம், கேட்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி கேட்கலன்னா இன்றையுடன் விட்டுறா. நான் எல்லாருக்கும் சொல்கிறது 90 நாட்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். அந்த 90 நாட்களில் உங்களுடைய இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் போகிறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, யோகா போகிறீங்க, பேட்மிண்டன், ஷட்டில், கிரிக்கெட், உங்கள் கோச் என்ன சொல்வார்? ஒரு 2-3 மாதம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஒரு நாள், 15ஆவது நாள், 30ஆவது நாள் ஜிம்முக்கு போயிட்டு 6 பேக்கெலாம் வராது, ஃபேமிலி பேக் கூட வராது. அப்படின்னா என்னுடைய மனதிற்கு நான் 90 இதை நான் வீட்டிலே பண்ணணும் சார், எனக்கு வந்து ஒரு ட்ரெயினர்ட்டையோ ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டில் யாராவது கூப்பிடுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒரு ஆப் இருக்குது. டவுன்லோட் பண்ணிங்க, iOSஓ ஆண்ட்ராய்டோ. இதை நீங்கள் வீட்டில் இருந்தே எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் பயிற்சி செய்ய முடியும். ஃப்ரீ. எங்களோட சர்வீஸ் எல்லாருக்கும் எப்பவும் ஃப்ரீ. ஏன்னா நேச்சர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு மீண்டும் சொல்வதற்கு காசு வாங்குறது பிரயோஜனம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கும் அந்த அறிவிற்கும் நடுவில் ஒரு சின்ன திரை இருக்குது. அந்த சின்ன திரையை நீக்க வந்தவர்கள் தான் நாங்கள். இந்த திறமை உங்களுக்கு வந்துடுதுன்னா 1 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு உண்மையான பெரிய திருப்புமுனை வரும்போது அன்னைக்கு உங்களுக்கு இந்த தேதி ஞாபகம் இருக்கும். 29 ஜூலை 2025 எங்கள் காலையில் ஒருத்தர் வந்து இந்த விஷயத்த சொன்னார். சிம்பு பாஷையில் சொல்லணும்னா அப்போ புரியல, இப்போ புரியுது. அது மாதிரி சொல்லுவீங்க. அதை நோக்கி நம்ம போவோம். வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.